பண்றோம். இந்த ஈவினிங் பிரேயரை நீங்க ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ உங்க விடுதலை உண்டு அப்படின்னு நாங்க சத்தியத்துல அறிவித்திருக்கிறோம். ஸோ நாங்க எல்லாரும் இங்க ஒன் அக்காட் கூடி வரும்போது உங்க பிரசன்ஸ் இங்க இருக்குது. உங்க பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல வருகிற ஒருத்தருக்கும் எல்லா விதமான விடுதலையும் நீங்க கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு நன்றி இயேசுப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். நுகங்களை முறிக்கிற ஆவியானவர் எங்க மத்தியில இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய பார்வைக்கு எதுவுமே முடியாது, நடக்காது அப்படின்னு கிடையவே கிடையாது. உங்க பிரசன்ஸ்ல எல்லாமே ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்க சிந்தையில வர வேண்டிய மாற்றங்கள், எங்க மைண்ட்ல இருக்கிற ஆஹ் எல்லா டார்க்னஸ், நாங்க நம்பி வச்சிருக்கிற பொய்கள், இந்த தேவையில்லாத ரிலீஜன்ற பேர்ல நாங்க கற்று வைத்திருக்கிற தவறான உபதேசங்கள், இது எல்லாம் எதெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்டா எங்க சிந்தைக்குள்ள இருந்து எங்களை அன்றரே வளர விடாமல் செய்கிறதோ, தலையாய் நிற்கிறதோ, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பிடுங்கி எறிய போறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மால் நடப்படாத நாற்று எல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் உன்னுடைய வசனத்தின்படி எங்களுடைய சிந்தையில ஆவியானவர் அன்பான தெய்வம், அப்பா நல்லவர், அவரால ஒரு தீமை என் வாழ்க்கையில கிடையாது அப்படிங்கிறது நம்பிக்கை. இதற்கு மாறா ஒருவேளை தேவன் இதை ஏன் அனுமதிச்சாரு? கடவுள் சில நேரத்துல சிக்ஷிக்க அனுமதிக்கிறார், நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க அனுமதிக்கிறார், டெஸ்ட் பண்ண அனுமதிக்கிறார். இது மாதிரி தீமையோட காரணர் நீங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை சிந்தைக்குள்ள அந்த மாதிரியான பிலீஃப் சிஸ்டத்தோட யாராவது இருப்பார்களானால் அது எல்லாவற்றையும் பொய் என்று நாங்க அப்படியே அதை கேன்சல் பண்றோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தட் இஸ் டேஞ்சரஸ். அது எங்க எல்லையில இருக்கவே கூடாது. பிகாஸ் பிசாசுடைய பெரிய ஆயுதம் பொய். பொய்யும் பொய்க்கு பிதாவா இருக்கிறவன் தேவனுடைய சுபாவத்தை முதலாவதாக எங்களுக்கு தவறாய் ட்விஸ்டட் ஆக்கும் போது அங்க எந்த ஆன்சரையும் ரிசீவ் பண்ண முடியாத ஸ்டேட்டுக்கு எங்க சிந்தை போகிறது. இப்ப கூட ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவருடைய சிந்தையிலையும் பெரிய ஹீலிங்க, ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நீ நடத்த ரெடியா இருக்கிறீங்கப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என் தேவன் நல்லவர், எனக்குள்ள இருக்கிறீங்க, நாங்கள் உமக்குள்ள இருக்கிறோம், நம்ம ஒன்றா இருக்கிறோம். பிரிவு என்பது எங்களுடைய சிந்தையில தான். தேவன் தூரமா இருக்காரு, இல்ல நாங்க கிளீனா இல்ல, எனக்குள்ள நிறைய தப்பு தவறுகள் இருக்கு, அதனால என்னை விட்டு பரிசுத்தாவியானவர் வெளியே இருக்கிறாரு, இதெல்லாம் பெரிய பொய்யா எங்க சிந்தைக்குள்ள இருக்கு ஆண்டவரே. அதெல்லாம் சில பேருக்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த செப்பரேட்டட்னஸை கொண்டு வருகிறதான எல்லா விதமான செப்பரேட்டிங் ஸ்பிரிட்ஸை அங்க இயேசுவன் நாமத்தினால அப்படியே அப்புறப்படுத்துகிறோம், அப்புறப்படுத்துகிறோம். இந்த எல்லையில உன்னை செயலிழக்க செய்கிறோம். we declare Jesus as Lord over this place. சத்திய பரர் இங்க இருக்கும்போது எல்லா பொய்களும் எக்ஸ்போஸ் ஆகியே தீரணும். எல்லா பொய்களும் வெளியேறியே ஆக வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒருத்தருடைய சிந்தையிலையும் பெரிய விடுதலையை அப்படியே ஆண்டவர் நீங்க செய்ய போறீங்க. உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். நெடு நாட்கள் நாங்க நல்ல விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் சூழ்நிலைகள் ரொம்ப ரியலா வந்து நிற்கும் போது இதுக்கு ஒருவேளை ஆண்டவர் தான் காரணரோ அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள இருந்து ஒரு டவுட் வருமானா இன்னும் நாங்க அதுல பலப்படலைன்னு அர்த்தம் இசப்பா. நீர் அன்பானவர், உங்ககிட்ட வேற்றுமை நிழல் இல்லை, கான்ஃபிளிக்டே கிடையாது. நீங்க எஸ் நேமேன்னா எஸ் நேமேன் தான். உங்க பிள்ளைகளுக்கு நன்மையை மாத்திரம் யோசிக்கிறவர், சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே எல்லாத்தையும் அலைன் பண்றவர், எங்களுக்காக எங்களுக்கே தெரியாத விதத்துல ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறவர், பத்திரப்படுத்துகிறவர் அப்பா. எங்களுக்கான ஏஞ்சல்ஸை கமாண்ட் பண்றவர். எஸ் ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிறவர். நாங்க அப்படியே உங்களுடைய சுபாவத்துல நாங்க அப்படியே என்கரேஜ் ஆகுறோம், அப்படியே அடைக்கலம் போகிறோம். நீர் நல்லவர், எங்களுக்கு நன்மையை யோசிக்க எல்லா நேரமும் யோசிக்க ஒருத்தர் உண்டு என்றால் அது நீங்க தான் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். நன்மைகளின் நாயகர், நன்மைகளின் காரணர், இனிஷியேட்டர் ஆஃப் ஆல் குட் திங்ஸ் இன்சைட் மீ அண்ட் அவுட்சைட் மீ. என்னை சுற்றி ஒரு நல்லதை நான் பார்க்கிறேன் என்றால் அதுக்கு சோர்ஸ் நீங்க தான் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு நல்லதை நான் பார்க்கிறேன் என்றால் அதுக்கு சோர்ஸ் நீங்க தான் இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். யூ ஆர் த ரூட் சோர்ஸ் ஆஃப் ஆல் குட்னஸ், ஆல் குட்னஸ். எல்லா நன்மைகளையும் அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாங்க அதுக்கு தேங்க் பண்றோம். இப்படி சுபாவத்திலேயே நாங்க அப்படியே மெடிடேட் பண்றோம், அதையே நாங்க நினைக்கிறோம், தியானிக்கிறோம். உங்களை ஒரு மாதிரி விதமான யோசிக்கிற, உன் மீது வருத்தம் வர பார்க்கிற, அஃபென்ஸ் கொண்டு வருகிறதான எல்லா சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் பேசுகிறோம்.
என் தேவன் நல்லவர் அப்படின்னு பேசுகிறோம். என் தேவன் பெரியவர் என்று நாங்கள் பேசுகிறோம். இந்த சூழ்நிலையை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், என் தேவனை பாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எங்களால பா எல்லா காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்க கொடுத்து பேசும்போதே அந்த காரியங்கள் விடுதலைக்குள்ள போகிறது. எல்லாவற்றையும் உமக்கு தெரியப்படுத்தும் போதே புத்தி கெட்டாத தேவ சமாதானம் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் சிந்தையையும் ஆளுகை செய்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை தேங்க் பண்றோம்ப்பா. we thank you in advance, Lord. The only healing that we need is the healing in our mind. எங்களை ஒருத்தருக்குள்ளேயும் நாங்க ரட்சிக்கப்படும் போது நாங்க ஆண்டவரை இவர்தான் அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜேர்னி, அற்புதமான ஜேர்னி எங்களுக்குள்ள அப்படியே உண்டாகிறது. அந்த ஜேர்னில எங்கள் சிந்தையில எங்க சோல்ல நிறைய ஹீலிங் நடக்குது ஏசப்பா. அந்த ஹீலிங் நடக்க நடக்க எங்க பிசிக்கல்ல நிறைய மாற்றங்களை நாங்கள் பார்க்கிறோம், உறவுகள்ல பார்க்கிறோம், நல்ல பாசிட்டிவான மாற்றங்களை பார்க்கிறோம், எங்களுடைய பண காரியங்களை மாற்றங்களை பார்க்கிறோம், எங்கள் சரீரத்துல பெரிய மாற்றங்களை பார்க்கிறோம், எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்குள்ள தேவனுடைய அன்பு போகிறத நாங்கள் பார்க்கிறோம். எல்லாத்தையும் ஆண்டவரே நீ தொடக்கி விட்டதற்காக நன்றி, 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 நன்றி அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். டீப் ரூட்டட் ஹீலிங் ஒருத்தருக்குள்ளேயும் நீர் நல்லவர் என்பது அப்படியே ஆழமா அந்த ஒரு ஒரு விதையாய் சீடா நீங்க அப்படியே ஒருத்தருக்கும் வைக்கிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், த ஹோலி சீட். உங்க வித்தை நாங்கள் அப்படியே பெற்றவர்களாய் இருக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீங்க எங்களுக்குள்ள இருக்கும்போது நாங்க பரிசுத்த வித்தை உடையவர்களாய் இருக்கிறோம். சோ அதனால எங்களை அறியாமையின் நிமித்தம், மனுஷர்களுடைய வார்த்தையினாலோ சூழ்நிலை நிமித்தமோ, நாங்க வளர்ந்த விதத்திலேயோ நாங்கள் எதையெல்லாம் கற்றுக்கொண்டோமோ தவறான காரியங்கள், கடவுளை குறித்து சரியான புரிதல் இல்லாம இருந்தோமோ, அந்த பொய்கள் எல்லாம் இல்லாமல் போகும். ஏன்னா the holy seed, இந்த பரிசுத்த வித்து மீதியான எல்லா கலைகளையும் செயலிழக்க பண்ணும் நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இதுல ஒருத்தருக்குள்ளேயும் அந்த ஹீலிங்கை நீங்க செய்கிறதுக்காக நன்றி, நன்றி அப்பா. தேவன் ஒருவரே, தேவன் அன்பாகவே இருக்கிறீர் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படியே சொல்லுங்க பாப்போம். எசப்பா நீங்க ஒருவர், நீ அன்பாகவே இருக்கிறீங்க, அன்பாகவே இருக்கிறீங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறீங்க அப்பா, அன்பாகவே இருக்கிறீங்க. லவ் இஸ் காடுங்கிறது டிஃப்ரெண்ட், புரியுதுங்களா? லவ் இஸ் காடுங்கிறது அது அது ஒரு ஒரு லிமிட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. காட் இஸ் லவ் அப்படின்னும் போது அப்படியே அவர் இருக்கிற தன்மையை சொல்லுகிறது இல்ல. லவ் இஸ் காட்னா வேற ஒரு விஷயமும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தேவனே அன்பாகத்தான் இருக்கிறாரு, அன்பாக மட்டுமே ஒரு உள்ளுக்குள்ள நிரம்பி இருக்கிறார், பிரதிபலிக்கிறார்னும் போது வேற எந்த விதமா ஒரு எந்த விதமான கோபமோ எரிச்சலோ, நம்ம ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இங்க அங்கமா பாக்குறோம்ல, எரிச்சல் உள்ள தேவன், பொறாமை உள்ள தேவன், இதெல்லாம் மனிதனுடைய அபிப்பிராயங்கள். தேவனை குறித்து அந்தந்த டைம்ல அவனுக்கு இருந்த வளர்ந்து வர டைம்ல ரெவலேஷன். இப்ப நாங்க எல்லாம் சேர்ந்து தேவன் அன்பாகவே இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி நாங்க அக்ரி பண்றோம். இந்த நல்ல தேவன் எனக்கு நன்மையை மட்டுமே அனுமதிக்கிறீர் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்க சுபாவத்தின் மீது நம்பிக்கை வந்த பிறகு எங்க வாழ்க்கையிலயும் நன்மைதான் நடக்கும்ன்ற நம்பிக்கை அப்பதான் வரும் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி ரிசீவ் இட், வி ரிசீவ் இட். இது எங்களுடைய சத்தியமாய் மாறட்டும், எங்களுக்குள்ள ஆழமா இது பதியட்டும், பதியட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட். அதே மாதிரி நீ தனி நபரா இல்ல ஆண்டவரே, நீ குடும்பமாக இருக்கிறீங்க, நீங்க குடும்பமா இருக்கிறீங்க இசப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேகத்துக்குள்ள அப்படியே அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கு ஆண்டவரே. காட் த ஃபாதர், த சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட், நீங்க மூன்று பேரும் அப்படியே டிஸ்டிங்டா இருந்தோம் உமக்குள்ள ஆண்டவரே. அப்படிப்பட்ட பேஷனட் லவ், மற்றவர்களை அப்படியே அதர் சென்டர்ட், அப்படியே செல்ஃப் கிவிங், மாற்றி மாற்றி ஒருவரை ஒருவர் அப்படியே நீங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படியே இருக்கிறீங்க. ஒருவருக்குள்ள என்னமோ அதுதான் மற்றவங்களுக்குள்ள அப்படியே ஒரு இன்ட்வெல்லிங் பிரசன்ஸ் உங்களுக்குள்ள பரிமாறப்படுகிறது. எஸ் ஹோலி ஸ்பிரிட், உறவின் தேவன், உறவின் தேவன், கம்ப்ளீட் யூனியன்ல இருக்கிறீங்க. இப்படி நாங்கள் நம்பும் போது இதுதான் எங்க சத்தியம். இதை நாங்கள் நம்பும் போதுதான் நாங்களும் அதே நேச்சர்ல பங்குள்ளவர்களா இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் நம்புவோம். எங்கள் சுபாவங்கள் தவறா கஷ்டப்பட்டு மாத்த வேண்டியதில்லை, எஃபர்ட் போட்டு மாத்த வேண்டியதில்லை. இதை விசுவாசிக்க விசுவாசிக்க என் அப்பா இப்படி, என் சிறிய குடும்பம் இப்படி, அதனால நான் என் சுபாவமும் இப்படித்தான், அந்த திவ்ய சுபாவத்திற்குள்ள பங்குள்ளவர்களாய் நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், யூ ஆர் ஷேரிங் நேச்சர். உங்க நேச்சரே எங்களுக்கு நீங்க ஷேர் பண்றீங்க அப்பா. இஃப் எனிஒன் இஸ் ஸ்ட்ரகிளிங், நீங்க இந்த சுபாவம் எனக்கு இருக்கு, இந்த கெட்ட சுபாவம் இருக்கு, இது இருக்கு, என்னால மாத்த முடியல, எனக்கு இல்ல அப்படின்னா டோன்ட் வரி. ஏன்னா ஆண்டவர் அவருக்குள்ள அவங்களை வச்சிருக்கிறான்னா உங்களை மீறியே மாறுவீங்க.
உங்களாலே அதை தவிர்க்க முடியாது. ஓகே. So when you are in God, when you are in the consciousness of God, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்கன்றத மட்டுமே நம்பிக்கொண்டு இருக்கும்போது பாசிட்டிவான மாற்றங்கள், நல்ல சுபாவங்கள் உங்களுக்குள்ள உருவாவது தவிர்க்கவே முடியாது. இன்எவிட்டபிள், இன்எவிட்டபிள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். எங்களுக்குள்ள அவ்வளோ ஈஸியான எஃபர்ட்லெஸ் சேஞ்சஸை எங்களுக்குள்ள கொடுக்கறதுக்காக நன்றி. நீர் உறவின் தேவனா இருக்கிறீங்க அப்பா. உங்களை நாங்க தேவன் என்று சொல்லுவதை காட்டிலும் அப்பா, எங்க டாடி அப்படின்னு நாங்க சொல்லுகிறதுல அப்படியே சந்தோஷப்படுகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இதே ரகமான அன்பு இந்த ஒரு அப்படியே எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒத்திசைந்த ஒரு அன்பு, ஒரு சந்தோஷம் நிறைந்த அப்படியே பாய்ந்து செல்லக்கூடிய எல்லா இடத்தையும் நூக் அண்ட் கார்னர் எல்லா டார்க்னஸையும் போய் உள்ளுக்குள்ள ஹீல் பண்ணக்கூடிய இந்த அன்பு, இந்த வெளிச்சம் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், இந்த வெளிச்சம், இந்த ஜீவன் ட்ரையோன்குள்ள இருந்து எங்களுக்குள்ள அப்படியே கிராஸ் பண்றதுக்காக, எங்களை அப்படியே நிரப்புகிறதுக்காக, எங்களை அப்படியே பேத் பண்றதுக்காக நன்றி, 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 நன்றி. ஒருவரும் தப்பிக்க முடியாது இந்த அன்புல இருந்து, ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. அந்த மாதிரியா எங்களை நனைய செய்கிற அன்பு ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த அன்போட வெளிச்சத்துல எல்லாமே ஈஸியா இருக்கும், மன்னிக்கிறது எங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆண்டவரே. எங்களுக்கு பார்த்த சூழ்நிலைகள் இதெல்லாம் சாதாரணம். இப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் வேற எதை எனக்கு செய்ய மாட்டாருங்கிற உறுதி, ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள. எஸ் ஹோலி ஸ்பிரிட், கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இது அப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னிக்குள்ள எங்களை நீங்க நடத்தி கொண்டு போறீங்க. எஸ் லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நாங்க ரொம்ப சந்தோஷமா உங்களோட ஜேர்னி பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. we give you all the glory. அப்பா, சொல்ல பேசப்படுற ஒரு ஒரு வார்த்தைகளோட அந்த வெயிட் அவங்களுக்குள்ள அப்படியே செட்டில் ஆகட்டும்ப்பா. பரிசுத்த ஆவியானவர், நீர் செய்யக்கூடிய காரியம், நீங்க மட்டுமே செய்யக்கூடிய காரியத்தை ஒருத்தருக்குள்ளேயும் நீங்க செய்கிறதுக்காக நன்றி. எல்லாருக்குள்ளேயும் டீப் ரூட்டட் காயங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆற்றுகிறதுக்காக நன்றி. இந்த தேவன் இன்றைக்கும் உள்ள சதா காலங்களையும் என்னுடைய தேவன் என்று உரிமை பாராட்டுகிற அந்த ஸ்டேட்ல ஒருத்தருடைய மனநிலையும் அப்படியே மாறட்டும், மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மெனி அ டைம்ஸ் எங்களுக்கு நாங்க பேசி பழகி இருக்கிறோம். ஆனா எங்களை நீங்க அழைத்திருக்கிறது 1-to-1 ரிலேஷன்ஷிப்பா. எனக்கு நீங்க எங்களை என்ன முக்கியமா பாக்குறீங்க சொல்லுங்க. உங்க பேரை போட்டு உங்க பேரை சொல்லி, சுவிதாவை நீங்க முக்கியமா பாக்குறீங்க, எனக்கு மட்டுமே அட்டென்ஷனை கொடுக்க நீங்க விரும்புறீங்க. பத்மாவதி சிஸ்டர், உங்களுக்கு மட்டுமே என் தேவன் நீங்க சொல்லுகிறதுனா என்ன அர்த்தம்? உங்களை மட்டுமே இப்ப அவர் பாக்குறாரு, உங்களை மட்டுமே பேசுகிறார், உங்ககிட்டவான வார்த்தைகளை பேசுற அந்த அளவுக்கு பர்சனலா ஒருத்தருடைய தேவைகளையும் சந்திக்கிறவர். சொல்லுங்க பாப்போம், உங்க நேம் போட்டு சொல்லுங்க. ராதா சிஸ்டர் சொல்லுங்க. ஏன் என் தேவன், என் தேவன் அந்த அளவுக்கு உரிமை பாராட்டுகிற உரிமையை கொடுத்திருக்கிறார். ஏன் ஏன் எசப்பா, ஏன் தேவன், ஏன் அப்பா, ஏன் அப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா, நீங்க அப்படி சொல்லும் போதே உங்களை மீறி ஒரு தைரியம் உண்டாகும் பாருங்க. அந்த ரிலேஷன்ஷிப்போட டெப்த் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம எடுக்கிறது இல்ல, கூட்டமா சேர்ந்து ஜோம் பண்ணா கேட்டுருவாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து ப்ரே பண்ணும்போது இப்படி எல்லாம் சில பேருக்கு இருக்கு பிலீஃப். நான் நிறைய பேர்ட்ட பேசுறதுனால சொல்றேன், எனக்குமே அப்படி இருந்திருக்கு. நிறைய நேரத்துல போய் கூடி ஜெபிக்கிறது எனக்கு ரொம்ப ஓகே ஓகே. நம்ம ஒரு வேலை அப்படி இப்படி இருந்தா கூட சுத்தி இருக்கிறவங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுவாரு, நம்மள கன்சிடர் பண்ணிடுவாரு. கும்பல்ல கோவிந்தான்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா, 10,000 பேர் இருந்தாலும் அந்த கூட்டத்துல நீங்க சொல்ற சத்தம் அவருக்கு தனியா கேட்கும். உங்க இருதயத்துல இருக்கிற காரியங்கள் அவருக்கு புரியும், உங்க உணர்ச்சிகள் அவருக்கு தெரியும். நீங்க டெஸ்பரேட்டா தேடுகிற விஷயம் என்னன்றது அவருக்கு ஹினோஸ். நம்ப முடியுதா? நம்ம மூளை அறிவை வச்சு அவரோட மூளை அறிவையும் நம்ம கம்பேர் பண்ணிடக்கூடாது. நம்மளால ஐயோ ஒரு பிள்ளைக்கு அட்டென்ஷன் கொடுக்கும்போது இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்க முடியாம போகுது. God is not that. அவரோட அனந்த ஞானம், அவரோட ஆல் மைட்டினஸ், அதை நினைச்சு பாருங்க. அவர் எவ்வளவு பெரியவரோ அதே மாதிரி ஹிஸ் டூ ஸ்மால் டு ரீச் அஸ் டூ. அவன் பெரியவர்னு அவர் உலகத்தை மொத்தமா அப்படின்னு இல்லை, உலகத்துல மொத்தமா இவ்வளவு அன்பு கூர்ந்தாருன்னு உலகத்தையோ அன்பு கூர்ந்தாரு போல. ஒருவரும் கெட்டு போகாதபடி, அது யாரும் ஸ்ட்ரெஸ் பண்றது இல்ல. ஜான் 3:16 ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு இல்ல. ஸோ ஒன் பர்சன், ஈவன் ஒருத்தர் தான் அவர் கூட்டங்களின் தேவன்ல.
கூட்டமா ஜனங்க இருக்காங்கன்னா அங்கதான் அவர் வந்து அது வந்து நம்ம அரசியல்வாதிங்க, தலைவருங்க, அந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுன்ஷியல் பீப்புள் எல்லாம் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு மீறி ஒரு உற்சாகம் வரும். சில பேர் ரிலீஜியஸ் பேட்டர்ன்ல இருக்கிற ஊழியர்கள்கிட்டயும் அதை நம்ம பார்க்க முடியும் அந்த பேட்டர்னை. ஆனா God is very comfortable with one person. சமாரிய ஸ்திரீ தனியா உட்காந்துட்டு இருந்தாங்க, தண்ணி மூலம் வந்தாங்கல்ல. And he was very comfortably talking with her. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல யாருக்கோ ஆண்டவர் டீப்பா ஒரு விஷயத்த சொல்றாரு, உங்ககிட்ட நான் பேச விரும்புறேன், டாக் டு மீ, ஸ்பெண்ட் டைம் வித் மீ, நான் வந்து நீ தனியா என்கிட்ட பேசினாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு அவங்க கிட்ட. சமாரியா ஸ்திரீ கிட்ட. இத்தனைக்கும் அவங்க எல்லாத்தையும் செஞ்சாங்களா, ஊழியம் செஞ்சாங்களா, இல்ல பரிசுத்தாவியில நிரம்பி இருந்தாங்களா? அப்போ ஒண்ணுமே கிடையாது. ஷி வாஸ் ரியலி அவுட் ஆஃப், அவங்க ஒரு நத்திங்கா இருந்தாங்க. அவங்க ஸ்டேட் என்ன, லைஃப்லயும் ஒரு பெரிய இது கிடையாது, பெரிய ஊர்லயும் பெரிய நல்ல பேர் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் இழந்து வெறுமையா இருந்தவங்க, அவங்க கூட என்ன இருக்கும் பேசுறதுக்கு சொல்லுங்க? ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாராம். தூரம் வந்து சீஷருங்க பார்த்து அப்படியே பாக்குறாங்க, என்னடா அது இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க, டிசைபிள்ஸ் வந்து அடிக்கடி ஆட்டிடியூட் வந்துடும் அவங்களுக்கு. சமாரியான்றது வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு இடம் மாதிரி. இப்ப நம்ம ஊருங்கள்ல எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்கள காலனி ஜனங்கள், சேரி அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அதோட கீழ்த்தரமா சமாரியால இருக்கிற மக்களை இந்த ஜூஸ் நினைப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு லேடி கிட்ட என்ன பேச்சு இருக்குன்ற மாதிரி இவங்க ஆட்டிடியூட் காட்டும் போது, ஆனா ஆண்டவர் எந்த விதத்திலயும் தான் அட்டென்ஷனை குறைக்காம அவங்களோட பேசி அவங்கள ஹீல் பண்றாரு, அவங்களோட காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அவங்க போய் அவர் தீர்க்கதரிசின்னு காண்றேன்னு அவங்க சொல்லி ஊரெல்லாம் சொல்லிட்டாங்களாம். ஸோ சி ஹவு ஃபாஸ்ட் அந்த அன்பு அவங்கள நிரப்பும் போது அவங்கள மீறி அந்த நன்மையில நிரம்பி போய் ஊரெல்லாம் பேசுறாங்க. ஸோ 1-to-1 ஆண்டவர் செய்கிற அந்த என்கவுண்டருங்கிறது பயங்கரம். பால் வந்து தனியா அப்படியே குதிரையில ஏறி போயிட்டு இருக்காரு நியூ டெஸ்டமெண்ட்ல, வேகமா எல்லா கிறிஸ்தவங்களெல்லாம் பயங்கரமா இது பண்ணணும், ஒழிக்கணும், இந்த கிறிஸ்தவங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணின்னு இருக்காங்க, ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இருக்காரு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, என்கவுண்டர் பண்றாரு, சந்திக்கிறார் 1-to-1. அப்புறம் அரேபியா தேசத்துக்கு கூட்டு போய் அவரோட கிரிட்டையே மாத்துறாரு. அவர் பயங்கர ஞானம், பயங்கரமான ஆளு, பெரிய ஆளு, மொத்த டிசைபிள் மாதிரி கிடையாது. அவர் பால் வந்து பயங்கர ஞானம். இப்போ உள்ள எல்லாம் பிஹெச்டிக்கு பிஹெச்டி மாதிரி அவரு. அப்பயே தியாலஜி எல்லாம் பயங்கரமா கமாலியல் பாதத்துல கீழே இருந்துன்னா, கமாலியலுங்கிறது ஒரு பெரிய ஒரு ரபி, அவரு கீழே படிச்சவர். ஸோ அத்துப்படி வசனங்கள் எல்லாம். ஸோ அவருக்கு ஏதோ தவறா புரிஞ்சு வச்சுட்டு கிறிஸ்துவ வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. கிறிஸ்துவனாலதான் இங்க குழப்பம்னு நினைச்சு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அவங்க அழிக்கிறதுக்காக ஒரு ஆர்டர் வாங்கி போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல 1-to-1 ஆண்டவர் அவரோட பேசி கிறிஸ்துவ அப்படியே அவரோட கிரிட்டையே மாத்தி அப்படியே அன்பின் பார்வையை அவர் கொடுத்து கிறிஸ்துவ பத்தின தெளிவான வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சி எந்த அளவுக்கு மாற்றத்தை அவர் உண்டு பண்ணாரு பாருங்க. அந்த ஒரு என்கவுண்டர் சேஞ்ச். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் 1% அட் டைம் அவர் அப்படியே ரீச் பண்ணி பேசுறாரு, நம்ம கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. சில நேரத்துல ஐயோ என்கிட்ட பேசல, அந்த அந்த அளவுக்கு ஐ எம் நாட் வேர்திங்கிற பொய்யை நம்புறோம். என்கிட்ட ஆண்டவர் பேசுவாரா? அஹ் நல்லா ஜெபிக்கிறவங்க ஊழியக்காரங்க கிட்ட பேசுவார், இவங்க கிட்ட பேசுவார், அவங்க கிட்ட பேசுவார், என்கிட்ட பேசுவாரா அவங்கிறதே என்ன பெரிய பொய்யை நம்பி வச்சிருக்காங்க நிறைய பேர். ஐ எம் நாட் வேர்தி எனஃப் டு ஹியர் இஸ் வாய்ஸ். அது கேட்கல எனக்கு, அவர் தான் பேசுறாரா எனக்கு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, எனக்கு பைபிள் தெரியாது, எனக்கு வந்து ஜெபிக்க தெரியாது, எனக்கு பாட்டு பாட தெரியாது, ஏதோ இவர் நல்லவர் நினைக்கிறேன், மற்றபடி என்கிட்ட பர்சனலா சிஸ்டர் சொல்ற அளவுக்கெல்லாம் என் கூட ஃபெலோஷிப் வைப்பாரானா எஸ். ஒருத்தர் கூடயும் ஒருத்தர் கூட 1% at a time he loves to do that job. புரியுதுங்களா? நம்ம நிறைய குரூசேடா பார்த்ததுனால ஆண்டவரை கூட்டங்களின் தேவனுங்கிற மாதிரி பதிஞ்சிருக்கு. இல்ல, அவர் முதல்ல என்ன பண்ணாரு, அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், இஸ் ஆல் மைட்டி காட், அவ்வளோ பெரிய ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஒரு கூட்டத்தையே உருவாக்கிருக்கலாம் இல்ல. இஃப் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் க்ரௌட்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், இப்போ கமான் அப்படி சொல்லிட்டு இப்படி இப்படி வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆச்சு, எல்லாம் பறவைகள் எல்லாம் அது ஜாதியில உருவாகுனா ஆச்சு, அனிமல்ஸ் உருவாச்சு, எல்லாம் ஆச்சு, அப்படியே ஒரு 1000 பேர் உருவாகட்டும்னு அப்படியே போட்டிருக்கலாம்ல, கமாண்ட் பண்ணிருக்கலாம், ஆயிருக்குமா இருக்காது அப்படி பண்ணியிருந்தா? ஏன் ஏன் ஆனா அவர் அப்படி இல்லை. முதல்ல என்ன படிச்சார், ஆதாம படைத்தார், ஆதாமுக்கு ஏவாளை படைச்சார். இந்த 2 பேர் கூட அப்படியே பகலின் குளிர்ச்சியான வேலையில உலாவி பேசிக்கிட்டே இருந்தாராம். தே ஹேட் அ ஃபெலோஷிப் டைம். அவர் பேச இவங்க பேச அப்படின்னு அப்படி ஒரு கம்யூனியன்ல இருந்திருக்காங்க. நம்ப முடியுதா?
அவங்களுக்கு டொமினியன் கொடுக்குறாரு, அவங்கள பழகி பெருக சொல்றாரு, அவங்கள வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணி அவரோட மிஷன்ல அவரோட எஜெண்டால இவங்களை வந்து முக்கியமான ஒரு புள்ளியா வச்சு காரியங்களை செய்யறாரு. இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த பேட்டர்ன் எல்லாம் உடையணும். இயேசுவின் நாமத்தினால அந்த பொய்கள் எல்லாம் வெளியேறட்டும். ஐ எம் நாட் worthy enough டு ஹியர் his வாய்ஸ். என்கிட்ட எல்லாம் ஆண்டவர் பேசுவாரா? இந்த மாதிரி எல்லாம் பொய்கள் எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். வெளியேறுவதாக. டீப்பா அந்த பொய்யை நம்புறதுனாலதான் நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் என்ன பண்றோம்? யாருக்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க, நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க, நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. மற்றவர்கள் ஜெபிக்க சொல்றது தப்பா? தப்பு இல்ல. ஆனா நான் கேட்டா தரமாட்டாரு, அவங்க கேட்டா தருவாருன்னு நினைக்கிறோம் பாருங்க, ஏதோ ஒரு பொய்யை நம்பி. ஏதோ ஒரு உள்ளுக்குள்ள என்ன போய், எனக்கு வந்து ஞானம் இல்ல, எனக்கு கேட்க தெரியாது, ஐ எம் நாட் worthy டு டாக் டு காட் அண்ட் ரிசீவ் ஃப்ரம் காட், அந்த மாதிரி ஒரு பொய்யை நம்பி நம்ம ஒருத்தங்க கிட்ட ஜெபிக்க சொல்றோம்னா அது வந்து பெரிய பெரிய வஞ்சனை. ஓகே, யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட். அந்த டிசப்ஷன்ல இருந்து நிறைய பேர் ஆண்டவர் தூக்குறாரு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப டிபெண்டா ஆக்கி ரொம்ப இம்பேலன்ஸ்டா ஊழியர்களை வந்து அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீமா ஐடல் வர்ஷிப் மாதிரி பண்ற மாதிரி ஆயிடுது, ஹீரோ வர்ஷிப் மாதிரி போயிடுது. அப்படி அவங்க ஜெபம் பண்ணாதான் ஆச்சுங்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிடுறோம். இவங்க ஜெபம் பண்ணாதான் ஆச்சுன்னு போயிடுறோம். அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணா, அந்த பிரதர் ஜெபம் பண்ணான்னு போயிடுறோம். ஆண்டவர் அப்படி எல்லாம் உங்களுடைய நீங்க புலம்பி ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் தான் அவர்கிட்ட பேசுறதா தான் அவர் எடுத்துப்பார். ஓகே, எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நீங்க அவர்கிட்ட இருக்கிறதை இருக்கிற வண்ணமாய் பேசுவது, ஜஸ்ட் டாக்கிங் டு காட் ஹார்ட் அவுட், அப்படியே இருதயத்திலேயே இருந்து அப்படி சொல்லுகிறது தான் ஜெபம். ஹேனா வந்து போறாங்க, போய் அவங்களுக்கு குழந்தையே இல்ல. செகண்ட் ஒய்ஃப் வந்து ஓவரா சொல்லி சொல்லி காட்டுறாங்க, குத்தி பேசுறாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது. உம் அவங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. டெம்பிளுக்கு போறாங்க, போய் அப்படியே புலம்பி தீக்குறாங்க, புலம்பி தீக்குறாங்க. அவங்க என்ன அந்த நேரத்துல போய் வர்ஷிப் சாங் பாடினாங்க, ஹேனா வர்ஷிப் சாங் பாடினாங்கன்னு இருக்காங்க. பைபிள் எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? 1 சாமுவேல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும் பாருங்க. ஹேனா போய் எந்த அளவுக்கு புலம்பியிருக்காங்கன்னா, சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன நினைச்சிட்டாராம், இந்த அம்மா குடிச்சிட்டு ஏதோ உளறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு புலம்பியிருக்காங்க ஆண்டோட பிரசன்ஸ்ல போய். அதையும் ஆண்டவர் கேட்டிருக்காருங்கிறேன். அதையும் ஆண்டவர் கேட்டு ஒரு ப்ராஃபட்ட தீர்க்கதரிசிய கொடுக்குறாரு இல்ல. சோ நான் என்னன்னா, அந்த ஏலி, அந்த தீர்க்கதரிசி பேர் ஏலி, அவருக்கு இவங்களுக்கு பிறக்க போற தீர்க்கதரிசி பேரு என்னது? சாமுவேல். சாமுவேல ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்க வந்து பயங்கரமா பாடி அறிக்கை, விசுவாச அறிக்கை பண்ணி, நம்மள மாதிரி ஐ எம் பிளஸ்ட், மை ஃபேமிலி இஸ் பிளஸ்ட், ஐ காட் எவ்ரிதிங், ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார், அப்படியெல்லாம் அவங்க சொல்லல. ஓகே, அப்படியெல்லாம் வேதத்துல இல்ல. அவங்க முணுமுணுத்து புலம்பி அழுது எல்லாம். அதுக்கப்புறம் என்னன்னா துக்க முகமா இல்லாம இருந்தாங்க. ஆண்டவர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அவரா எனக்கு எல்லாம் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா கண்ணை தொடச்சிட்டு போனாங்க. அதோட அவங்க அழுத மாதிரி இல்ல, அதோட பிள்ளையோட தான் வராங்க. பிள்ளை பால் மறந்த உடனே கொண்டு வந்து சபையில இந்த சர்ச்ல விடுறாங்க. ஸோ அதையும் கேட்டார். ஏன் சொன்னா, ஐம் என்கரேஜிங் யூ டு டாக் டு காட், டேக் டைம். இல்ல எழுதுங்க, எனக்கு வந்து பேச தெரியல அப்படின்னா ஃப்ரம் உங்க பேரை போடுங்க, டு மை லவ்விங் டேடி ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் திரியேக குடும்பத்துல இந்த இத லெட்டர் அனுப்புறேன்னு சொல்லி மனசுல பட்டதெல்லாம் எழுதுங்க, எழுதுங்க. அது நத்திங்க்கு போ, நீங்க குப்பை தொட்டியில போட்டா கூட என்ன, இட் இஸ் ரிட்டன் இஸ் ரிட்டன். எழுதியிருக்கிறதே அப்படி சொல்லியிருக்குல்ல பைபிள்ல. ஒன்ஸ் இட் இஸ் ரிட்டன் இஸ் எஸ்டாப்ளிஷ். அது எழுதி ஆண்டவர் பிரசன்ஸ்ல அது போயிடுச்சுன்னு நம்புங்க, விசுவாசிங்க. ஸோ தோரணையான ஜெபம், அழகான வசனிப்புனால உண்டான ஜெபம், பயங்கரமா அப்படியே பாட்டு பாடி ஆராதிச்சு ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணி அந்த ஃபார்மட்ல போற ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பாரா? இல்லை, இல்ல. உண்மையான மனசுல இருந்து, புரோக்கன்னஸ்ல இருந்து, நீங்க இருதயம் உடைஞ்சி உங்க வாயில நீங்க சொல்ற 2 வார்த்தைனாலும், மனசுல நிறைய இருக்கும், வாயில 2 வார்த்தை தான் சொல்ல முடியுதா? அதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஓகே, சோ வேற இதான் எந்தெந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க, ஆண்டவர் கிட்ட கனெக்ட் பண்ணுங்க, டாக் எல்லாத்தையும் ஊத்திருங்க ஆண்டவர் பிரசன்ஸ்ல. ஓகே, ஹி இஸ் ரெடி டு லிசன் டு யூ. ஓகே, அதை நீங்க நம்பணும் முத. எஸ், அப்பா வந்து எனக்கு லிசன் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு அப்படின்னு நான் நம்பினாதான் நம்ம அதை செய்வோம். ம் நிறைய நேரத்துல என்ன பண்ண மாட்டோம் நமக்கு. அஹ், இன்னொன்னு, நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கேட்டுட்டாரு, அவரும் என்கிட்ட மறுபடியும் பேசுவாருன்னு நம்பணும். ஓகே, மேபி இந்த பெனிஷியலே நீங்க வேதம் வாசிக்கும் போது பேசலாம், இல்ல ஒரு மெசேஜ் கேட்கும் போது உங்களோட நீங்க கேட்ட கேள்விக்கோ உங்களுக்கு இருந்த கேள்விகளுக்கோ பதிலா வரலாம். சில நேரத்துல உள்ளுக்குள்ள தோணலாம், கண்டிப்பா இது நடந்துருச்சு, இந்த ஆண்டவர் செய்தே செய்துட்டாரு, தேங்க் பண்ண போறேன்னு உங்களை மீறி ஒரு உறுதி வரும், தேங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. வித்தியாசமாக நமக்கு பதிலையும் ஆண்டவர் கொடுப்பார்.
ஓகே, அதையும் நம்பணும். ஓகே, அதையும் நம்பணும். ஸோ ஒன் டு ஒன் காட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். அதை நம்புங்க. நீங்க ஆண்டவரோட, ஆண்டவர் உங்களோட. இது வந்து ரொம்ப பர்ஃபெக்ட். காட்ஸ் பெஸ்ட். ஒன் பர்சன் அட் டைம். அவர் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் பெஸ்ட்னு அவர் நினைக்கிறார். ம். ஸோ அதனால இன்னைக்கு ஏசப்பா ஐ எம் நாட் வர்தி அப்படிங்கிற பொய்யெல்லாம் வெளியேறட்டும். வெளியேறட்டும். எனக்கு தகுதி இல்லை, எனக்கு அந்த திறமை இல்லை, எனக்கு ஆண்டவருக்கும் எனக்கு இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி அப்படிலாம் பொய்யை நம்பி இருப்பீர்களானால் அந்த பொய்யெல்லாம் வெளியேற்றுங்க. ஐ எம் ரியலி வேர்தி. சொல்லுங்க, ஐ எம் வேர்தி. நான் தகுதி உள்ளவள். ஆண்டோடைய பிரசன்னத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். என்னோட பேச தேவன் விரும்புகிறார். என் தேவன் என்னுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். என்னுடைய எல்லா மன கிளேசங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னோட தனிப்பட்ட விதத்துல உறவாட விரும்புகிறார். அதனால நான் பேச, மறுபடியும் அவர் பேச, அதுதான் ஜெபம். அதுதான் ஜெபம். நம்ம பார்த்த ஃபார்மேட் எல்லாம் ஜெபம் கிடையாதுங்க. நம்ம எதையெல்லாம் பார்த்து பார்த்து ஐயோ எனக்கு இப்படி முடியாது, எனக்கு அப்படி முடியாதுன்னு விடுறோமோ அதெல்லாம் ஜெபம் கிடையாது. ஹார்ட்லேருந்து நாம அவர்கிட்ட பேசுறது, அவர் நமக்கு பதில் சொல்லுவது, அதுதான் ஜெபம். அதுதான் ஜெபம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவர்கள் ஆழத்துல அந்த மெய்யை, அந்த சத்தியத்தை நான் விதைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆவியானவர், நீங்க ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்றீங்க. எங்களுக்குள்ள டீப்பான விஷயங்களை டெய்லி செஞ்சுட்டே வரீங்கப்பா. let them feel the worthiness. let them feel அவர்கள் எவ்வளவு தகுதி உள்ளவர்கள்னா, நீங்க இவங்க ஒருத்தங்க இருந்திருந்தாலும் நீங்க அதே சிலுவையை நீங்க சுமந்திருப்பீங்க, அவர்களுக்காக ரத்தம் சிந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒருத்தரை நீங்க worthy-ஆ நினைக்கிறீங்க ஏசப்பா. அந்த நீங்க நினைக்கிற விதம் இவர்களுடைய இருதயத்துல பிரதிபலிக்கட்டும், பதியட்டும். நீங்க ஏசப்பாவே என்னை பத்தி இப்படிதான் நினைக்கிறார், நான் ஏன் என்னை பத்தி தப்பா நினைக்கிறேன், நான் ஏன் என்ன குறைவா நினைக்கிறேன், நான் ஏன் என்ன ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன்னு அந்த பொய்யை விட்டு அவங்க வெளியேறட்டும்ப்பா. அந்த பொய்யை அவங்க வெளியேற்றட்டும். இன்டென்ஷனலா வெளியேற்றட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா பொய்களும் வெளியேறுவதாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சிந்தையில பெரிய விடுதலைகள் உண்டாகிறதுக்காக நன்றி. விடுதலைகள் உண்டாகிறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ, நீங்க என்கிட்ட பேசுனீங்க, நீங்க அங்க விடுதலை உண்டுன்னு சொல்லி இருக்கிறீங்க. நுகங்களை எல்லாம் முறித்து விட்டீர்னு நாங்க நம்புகிறோம். எல்லா ஸ்ட்ராங் ஹோல்ஸ் உடைக்கப்பட்டதற்காக, வேரோட எல்லா களைகளும் பிடுங்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவையில்லாத பொய் ஆண்டவரே இவளை ஆளுகை செய்திருக்குமானா இதற்கு மேல அதுக்கு பாய் சொல்றோம் ஏசப்பா. we say bye bye to all the lies that we have believed so far. எல்லா பொய்களும் வெளியேறுகிறதுக்காக நன்றி. ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் எல்லாம் வெளியேறுகிறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய சத்தியத்தை உள்வாங்கி அதையே நாங்க அப்படியே தியானமா இருக்க, சகல சத்தியத்திற்குள்ள நீங்கள் நடத்துகிறதுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க, அந்த கிரேஸை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். நாங்க ஒருத்தரும் ரிசீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஒருத்தர் கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். உங்க குடும்பங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சகல ஆசீர்வாதத்துக்கும் இவர்கள் பாத்திரவான்கள் அப்படின்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன் ஏசப்பா. இவர்கள் இருதயத்துல எப்பொழுதும் ஒரு சமாதானம் ஆளுகை செய்யட்டும். வீடுகளுக்குள்ள சந்தோஷம் பெருகட்டும் சொல்லி நான் பேசுகிறேன். சண்டை சச்சரவுகள் எல்லாவற்றையும் வெளியேற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் சாதாரணமாய் சரியாவதாக சொல்லி நாங்கள் பேசுகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரிலீஸ் த பீஸ். the peace of you as Lord. நீங்க சொன்னீங்க, என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன். அந்த சமாதானத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுக்கிறோம். எங்க வீடுகளுக்குள்ள அப்படியே அந்த சமாதானம் நதியை போல அப்படியே ஃப்ளோ ஆகுறதுக்காக நாங்க ரிலீஸ் பண்றோம்ப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் அப்படியே நாங்க ரிலீஸ் பண்றோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தரை நீங்க தொட்டதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டதுக்காக நன்றி அப்பா. we give you all the glory. we give you all the glory in Jesus name. Amen. 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 Bless you all. Yeah. அந்த நம்மளோட பேசியிருக்காரு. நிஜமா ஐ ஃபீல் சோ குட். அந்த உறவின் தேவன். உறவுன்னா நம்ம கூட்டமா இல்ல, நீங்க தனிப்பட்ட விதத்துல அவரோட இருக்கிற அந்த அந்த கான்வர்சேஷன் அப்படியே அது பழக்கமா வச்சுக்கோங்க. சும்மா இருக்கிற நேரம் எதையாவது யோசிச்சுட்டு இல்லாம அப்படியே ஒரு ஃபோக்கஸ்டா அவர்கிட்ட பேசுறதுதான் நினைச்சு நீங்க அட்லீஸ்ட் பேச ஆரம்பிங்க, எழுத ஆரம்பிங்க. இது டிக்ளேர் பண்ண ஆரம்பிங்க அவர் கூட சேர்ந்து. he'll teach you. if you are ready, he's already ready. so bless you all, bless you all. உங்க பேபி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். டேக் கேர். பை.